ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அன்றைக்கு அறிவிக்க. ஆமாம், மாநாட்டில் தாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு கட்சி வளர்ச்சி இருக்குங்க. எங்களுடைய 4ஆம் கட்ட சுற்றுப்பயணம் இருக்கு. கன்னியாகுமரியிலிருந்து விருதுநகர் வரைக்கும் குரு பூஜை, மாநாடு இதெல்லாமே இருக்கு. அதனால இதெல்லாம் முடிச்சு ஒரு தெளிவாக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் போட்டு அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கணும் என்பதை தீர்மானித்து அதற்கு பிறகு ஒரு தெளிவான முடிவை மாநாட்டில் நாங்கள் அறிவிக்கிறோம். எதிர்காலத்துல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்களே ஒரு இதுல பேசியிருக்கீங்க. அப்போ நிலைப்பாட்டை நீங்க ஜனவரியில சொல்றது குழப்பமான ஒரு இதா இருக்கு. குழப்பம் உங்களுக்கு தான், நாங்க தெளிவாக இருக்கிறோம். குழப்பம் பத்திரிகையாளர்களுக்கு தான். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்க கிளியரா, நான் என்ன சொல்றேன் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எங்க கட்சி வளர்ச்சிக்கு அப்புறம் மாநாடு வரைக்கும் எங்களுக்கு டைட் ஒர்க் இருக்கு. கட்சி வளர்ச்சி அதுக்கப்புறம் மாநாட்டில் ஒரு தெளிவான முடிவு அறிவிக்கப்படும். நீங்க சொல்றீங்க தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்கு வரவேற்பு? செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய மகத்தான வரவேற்பை நம்ம கண்கூட பார்க்க முடிகிறது. இப்ப கூட சில உதாரணங்கள்லாம் நீங்க சொன்ன அதே மாதிரி ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று நான் சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா குழப்பமா பாக்குறீங்க. ஒண்ணுமே கிடையாது. இது வரைக்கும் 2026 தேர்தல் நான் இப்பவும் சொன்னது மாதிரி ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைய 100% வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான பதில். இது பத்திரிகையாளர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். அது எப்படி நடக்கும், இது சாத்தியமா என்றால் நீங்க குழப்பத்துல தான் இருக்கும். ஆனால் இதுக்கான தெளிவான விடை தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அப்படி ஒரு நிலை வரும் பொழுது அன்றைக்கு நான் சொன்னது உண்மை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே மாதிரி திருப்பூர் மாநகராட்சியில தூய்மை பணியில் முறைகேடு, இது போல பல்வேறு பிரச்சனை. அவர் ரேஷன் கடையில எப்படி அரிசி கொடுக்குறாங்க அப்படிங்கறத அவர் ஆதங்கத்தை அவர் சொல்ல வர்றார். அவர் இப்படிதான் ஒரு ரேஷன் கடையில இந்த மாதிரி தரம் இல்லாத அரிசி தான் மக்களுக்கு தர்றாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. மக்கள் குறைய காது கொடுத்து கேட்கணுங்க. யாரா இருந்தாலும் அவாய்ட் பண்ணக்கூடாது. இப்ப கூட உள்ள வரணும்னு சொல்லி எங்க ஆளுங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முடிந்த பிறகு எல்லாரையும் சந்திப்போம், எல்லாம் அமைதியாயிட்டு. அதான் தேமுதிக. அது மாதிரி அவர் தன் உணர்வை சொல்ல வர்றாரு. அந்த ரேஷன் பொருள்ல அந்த அரிசியை நீங்க நல்லபடியா கொடுத்தா என்ன குறை, என்ன தப்பு? இதனாலதான் கேப்டன் என்ன சொன்னார், ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் கேப்டன். அளவு குறையாமல் தரமாக அந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு நேரடியாக அந்த பொருள் போய் சேரும் பொழுது அனைவருக்கும் சமமாக தரப்படும். ஆனா இன்னைக்கு தாயுமானவர் திட்டம் என்று சொல்லி வயது முதியவர்களுக்கு ஒரு சில பேருக்கு தான் அது போய் சேர்வதாக மக்கள் சொல்வதை நாங்க கேட்டுக்கிட்டு தான் வரோம். இது அவங்க உட்கட்சி விவகாரம். இது டிப்பிக்கலி ஏடிஎம்கேவுடைய உட்கட்சி விவகாரம். அதுல நாங்க தேமுதிக கருத்து சொல்வதற்கோ இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கோ எங்களுடைய கருத்து சொல்வதற்கோ நாங்க அதற்கானவங்க கிடையாது. எங்க கட்சியை பத்தி கேளுங்க, எங்க நிலைப்பாடை கேளுங்க, எங்க கழக வளர்ச்சியை பத்தி கேளுங்க, அதை சொல்லுங்க. அவங்க உட்கட்சி விவகாரத்தில் தேமுதிக என்னைக்கும் பதில் அளிக்க மாட்டோம். நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டேன். அவ்வளவுதான் என்னோட அது பதில். ஏன்னா சொல்றீங்க, நானும் பல்வேறு பிரஸ் மீட்ல பல்வேறு விதமான பதில் நான் சொல்லிட்டேன். மறுபடியும் அதே கேள்வி நீங்க கேட்குறீங்க. இனிமேல் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பதில் நோ கமெண்ட். உண்மையிலேயே நாட்டுக்காக ராணுவத்தில் உழைத்து நாட்டை காக்கின்றவர்கள் தான் நம் நாட்டின் உண்மையான தளபதிகள். அவங்க எல்லையில இருக்கிறதுனாலதான் நாட்டுக்குள்ள நம்ம இன்னைக்கு தைரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நாட்டின் எல்லையில் இருந்து நம்மளுடைய நாட்டை காப்பவர்கள் தான் உண்மையான இந்தியாவின் தளபதிகள். வேற